ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 12 திருவசனம். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டார். இந்த காலை வேளையில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர், அவர் அகற்றி விடுகிறவர். அதாவது ஒரு காரியத்தை மாட்டுடைய இரத்தமோ ஆட்டுடைய இரத்தமோ புறாவுடைய இரத்தமோ ஒரு பாவ தண்டனையை மூட முடியும், கழுவ முடியாது, அகற்றிவிட முடியாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஒரு இரத்தத்தினால் கழுவி விடும்போது அது முற்றிலுமாய் காணாமல் போகிறது. அப்போ நம்ம தேடினா எப்படி கிடைக்கும்? கிழக்குங்க மேற்குங்க, அது எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி அதான் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை கார்மேகம் போல இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுவாராம், உறைந்த மழையை போல மாற்றுவாராம். அப்போ நம்முடைய பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார். இது ஏசாயா சொன்னது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். முற்றிலுமாய் அந்த பாவங்கள் நீக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. அந்த பாவங்கள் இனி நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இதில் 2 விஷயங்களை கவனமாக கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய பாவங்கள் சிவேர் இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், உறைந்த மழையை போலவும் பஞ்சை போலவும் காணப்படுமா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் அந்த பாவம் நிறம் மாறும். இல்லைன்னா அது தன்னுடைய நிறத்திலே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளோ அல்லைன்னா பாஸ்பரஸோ கலந்துருங்க. அதில் கலந்துட்டு இன்னொரு ஜக்கில் தண்ணி எடுத்து அந்த கிளாஸில் நீங்கள் ஊற்ற அந்த உள்ளே இருக்கக்கூடிய நிறம் மாறி வெள்ளை தண்ணீர் தெளிந்த தண்ணீராய் மாற்றப்படும். நம்ம ஊற்றிட்டே இருந்தோம்னா இதுதான் கர்த்தர் கிளென்ஸ் பண்ணுறது, சுத்திகரிக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தான், அவருடைய ரட்சிப்பில் நம்ம நிலைநிற்கும்போது தான், அவருடைய அன்பில் நம்ம நிலைநிற்கும்போது தான் நமக்கு நம்முடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் போய் என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன், என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு அப்படின்றதோட இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே வேண்டும். ஆனால் தான் ஃபாதர் அவர்கள் பாடும்போது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிட வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று பாடுகிறார். அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டும். ஏதோ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்ற அர்த்தம் கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிசாக இருந்தாலும், எவ்வளவு காரியமாக இருந்தாலும், தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கையின் போது அதை கர்த்தர் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
அவருடைய இரத்தத்தினால மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மை தூய்மையாக்குகிறார். சிலர் பாருங்க, பாவத்தில் இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு செய்தி கேட்பாங்க. யாரோ ஏதோ ஒரு ஊழியக்காரர் கொடுக்குற அந்த செய்தி அவங்களை தொட்டுவிடும். உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிடுன்னு ஒரு நிச்சயத்தை அவங்களுக்கு தந்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற இவங்க மறுபடி பாவம் செய்யாமல் இருக்கணும். ஆனால் பாவம் செய்வாங்க. மறுபடியும் அதற்கான வாய்ப்புகள், அதற்கான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை செய்வாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், ஒவ்வொரு ஆளை குணமாக்கும் பொழுதும் இனி பாவம் செய்யாதே. இதுவரை நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த தண்டனை, இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாதபடி தங்களை காத்து கொண்டார்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற பல காரியங்கள் வருகிறதுனால நாம் சில நேரத்தில் எந்த பாவத்தை விட்டோமோ அந்த பாவத்தை மறுபடியும் செய்ய தொடங்கிடுறோம். மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்துடுறோம். யார் பார்த்தா என் தேவன் தானே, அவர் மன்னிக்கிறவர், அவர் தயவு உள்ளவர் அப்படின்னு நான் செய்கிற பாவத்தை திரும்ப திரும்ப செய்து, ஒரு மனிதன் எனக்கு தெரியும். அந்த மனிதன் குடிப்பார், ஆனால் ஊழியமும் செய்வார். அவர் சொன்னால் உங்களுக்கு சொன்னால் தெரியும், பிரபலமான ஊழியக்காரர். ஒரு முறை புதுச்சேரிக்கு வந்திருந்தார். அப்போ வந்திருந்தப்ப ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு அவருக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் பேசுகிறார். 3 நாள் கூட்டம். அதில் முதல் நாள் அவர் பேசுகிறார். அடுத்த நாள் அன்று இரவு, முதல் நாள் பேசிட்டு அன்று இரவு அவருடைய அறையில், அவருக்கு அந்த லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறையில் அவர் தங்க போயிட்டார். அவர் திருமணமாகி மூத்த மனைவி இருக்காங்க. ஆனால் இவர் இன்னொரு மனைவியும் திருமணம் பண்ணி இந்த 2வது மனைவியோடு தான் அவர் வாழ்க்கையை நடத்துகிறார். மூத்த மனைவி அவங்க ஊர்லேயே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் கூப்பிடுற அந்த மனுஷன் சொல்கிறாரு, இந்த மனுஷன் உங்கள் சபைக்கு வந்தாரா? போஸ்டரை பார்த்தேன், இவர் முகமும் அந்த போஸ்டரில் இருக்கிற முகமும் ஒன்றா இருக்குது. உங்கள் சபைக்கு பிரசங்கம் பண்ண வந்தாரா? உடனே இவர் சொல்கிறார், ஆமாங்க. அவர் இப்போ எங்கே இருக்கார்? அவர் கேட்குறார். அந்த நபர் அவர் கேட்குறார், அவர் இப்போ எங்கே இருக்கார்? அதற்கு இந்த மனிதன் சொல்லுகிறார், அவர் ரூமில் தங்கிட்டுருக்காரு, சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பார், நாளைக்கு. சரி, தயவு செய்து இந்த அட்ரஸ்க்கு, இந்த தெருவில், இந்த இடத்துக்கு கொஞ்சம் வாங்கலேன். அந்த ஊழியக்காரர், அதாவது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததான ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு பெரிய ஷாக். வேக வேகமாக வர்றார். தன்னுடைய நண்பர்களோடு வாகனத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. வந்தால் இந்த மனிதன், இந்த பிரசங்கியார், நல்லா தண்ணி ரோட்டில் விழுந்து கிடக்கிறார், நிதானம் இல்லாமல். அப்புறம் அவரை தூக்கிட்டு போய் அவருடைய அறையில் போட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி அவரை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இது ஒரு சம்பவம் அல்ல, நான் சொல்கிறது ஒரு சம்பவம் அல்ல, இப்படி பல சம்பவங்கள். ஆனால் ஃபுல்ஃபீட்டில் வந்து நின்று அவங்கள போல ஒரு பரிசுத்தம் பேசுகிறாள் இருக்காது. ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறது இல்லை. அப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்பாதனால ஆண்டவர் அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு போகுது. இது பல இடங்களில் பல பேரை குறித்து
நாங்கள் பார்த்தது இருக்கிறது, நாங்கள் கேள்விப்பட்டது இருக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து முழுவதும் விடுதலை பெற வேண்டுமானால் இயேசுவோட ஒரு நெருங்கின உறவு இருந்தால் தான் அந்த முழுவதான விடுதலை உண்டாகும். இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு மாதம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், கிருபையில் ஓடும் அப்படின்னா பாவம் ஒரு பக்கம் பெருகிட்டே வரும். அதனால தான் வேதம் சொல்லுது, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ என்னுடைய பாவங்களை அவ்வளவு தூரம் அகற்றி விட்டார். அப்போ எப்படி அகற்ற முடியும்? அவரோடு நெருங்கி இருந்தா, ஒப்புரவானா, அவரோடு வாசம் பண்ணா, அவரோடு இந்த ஜெபத்தில் ஐக்கியப்பட்டா, வேத வசனத்து சத்தியத்தை அறிந்து கொண்டா. இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன், ஒரு 4 நாள் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். அதில் நம்முடைய பரிசுத்தத்தையோ அல்லது தேவ கிருபையை காத்துக்கொள்ள முடியாது. என் நண்பர் ஒருவர் அடிக்கடி சொல்வார், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சகோ, ஆனால் ஒரு 9 நாள் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன், 10ஆவது நாள் விழுந்துடுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நான் சொல்ல, இயேசுவின் சிலுவை அன்புக்குள்ளே வந்தால் தான் இதிலேருந்து மாற்ற முடியும். நீ டெய்லி ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 10 நாள் நீ ஜெபம் பண்ணலாம், 10ஆவது நாள் விழுந்தான் போவேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை தூக்கி வீசிட்டார், அகற்றிட்டார்ன்ற நிச்சயம் நமக்கு வேணும். அதே சமயத்தில் என் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தால் தான் ஒரு வெற்றியை தருவார். இந்த காலை வேளையில் ஒரு வேளை ஆவியானவர் உங்களோடு கூட பேசலாம். நான் விழுந்து விழுந்து எழுந்துக்கிற அனுபவம் இருக்கிறது, எப்பொழுது நான் இதிலிருந்து முற்றிலுமாய் நான் ஜெயம் பெறுவது என்று நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கானதான் செய்தி. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும், அவர் முகத்தை பார்க்கணும். கர்த்தருடைய முகத்தை பார்க்க பழகிட்டோன்னா உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக பாவத்தினுடைய தண்டனை, பாவத்தினுடைய அகோரங்கள் விலகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் தேடினாலும் அந்த பாவத்தை நீங்கள் காண முடியாது. இந்த காலவேளையில் உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த தீமையிலேருந்து உங்களை அகற்றி உங்களை ரட்சித்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக அமர பண்ண விரும்புகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை எப்படி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.